கார சட்னி நல்ல நிறமாகவும் சுவையாகவும் வரதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் காம்போடவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மேல் தோல் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். கூடவே 3 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய்ந்த மிளகாய் காம்போடவே நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய்ந்த மிளகாய் உள்ளே இருக்கக்கூடிய விரையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். சப்போஸ் விரையெல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னா அது இந்த தீக்கு கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம சட்னி அரைக்கும் போது சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் நமக்கு கிடைக்காது. அதனால் மிளகாயை காம்போடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ அடுத்து இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க தக்காளியோட மேல் தோல் லைட்டாக சுருங்கி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதனால் தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகாயோட காம்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியிலேருந்து தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் உளுந்தும் மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த தடவை கார சட்னி அரைச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்து அரைச்சி பாருங்கள்.